ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் vlog தான். நம்ம இதில் vlog சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனோட அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாய்ஸ் தான். அதுவும் சாஃப்ட் டாய்ஸ்னால் எவ்வளோ பிடிக்கும். குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சாஃப்ட் டாய்ஸ் பிடிக்காதவங்க இருக்கா? ஸோ ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலில் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மேற்கு கோபுர வாசல் அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஹாப்பி டாய்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ இந்த ஷாப் தான் ஐஸ்கிரீம் பார்லர் போர்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஷாப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு டாய்ஸாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இவங்கக்கிட்ட எல்லா கைண்ட் ஆஃப் டாய்ஸும் இருக்குது. சாஃப்ட் டாய்ஸில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 2000 ருபீஸ் வரைக்கும் இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுலாம் வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் ஒன்று, ரீட்டெயில் ப்ரைஸ் ஒன்று. ஸோ நான் இதில் எதுவுமே வந்துட்டு அக்யூரேட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி சொல்ல போகிறது இல்லை. அந்த ஃபஸ்ட்டு இருக்க பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்த லைனில் இருக்கிறதெல்லாம் ஒரு 1200 அந்த மாதிரி. கீழே இருக்க இந்த குட்டி குட்டி அழகான டாய்ஸ் எல்லாம் வெறும் 100 ருபீஸ் தான். அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது மேலே இருக்கிறது ஃபுல்லாக 750 அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதான் சொல்கிறேன், எக்ஸாக்ட் ப்ரைஸ் சொல்ல முடியாது. பிகாஸ் இது ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஷாப். இப்போ நீங்கள் ஒரு 2-3 பீஸ்க்கு மேலே எடுத்தால் ஹோல்சேலில் போக மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி இதுதான் அப்படின்னு அந்த அண்ணாவும் எனக்கு ப்ரைஸ் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி அழகழகான ரொம்பவே சூப்பரான சாஃப்ட் டாய்ஸ் இருக்குது. ஸ்டிச்சிங் எல்லாமே அவ்வளோ பக்கா. நம்ம ரோட் சைடு வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நர்வஸ் இருக்கும், ஸ்டிச்சஸ்லாம் சரி இருக்காது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும், இல்லை வந்துட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து சாஃப்ட் டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் போட்டு வெளியே வாங்கவே தேவையில்லைங்க. இங்கே ரொம்ப 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 அஃபோர்டபுளாக இருக்குது. சூப்பராக இருந்தது. கேரட்டில் இருந்தது. குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாடு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாடு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்க விருப்பம் இருக்குது எங்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் உங்களுக்கு நிஜமாகவே ஒரு பெஸ்ட்டு ஷாப்புன்னு தான் சொல்லணும். அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. மோட்டு பட்லு இருக்குது. அப்புறம் வந்துட்டு பாருங்கள், மோட்டு பட்லு பார்த்தாலே தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாண்டா கரடிலாம் இருக்குது. அப்புறம் வந்து ஒயிட் பியர் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒவ்வொரு டாயும் அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதிலெல்லாம் பாருங்கள், ஐ லவ் யூ போட்டு சூப்பரான டாயி. கீழே இருக்கிறது என்ன அனிமல்னே தெரியல, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், பிரிஞ்சால், கேரட் அந்த மாதிரி. சாரி, அது வந்துட்டு ரேடிஷ். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 பிரிஞ்சால் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் மோட்டு பட்லு அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க கார்ட்டூனு. அப்புறம் இதெல்லாம் பெரிய பெரிய டெடி பேர்ஸு. அந்த லாஸ்ட்டில் இருக்க பெரிய டெடி பேர் தான் 2000 ருபீஸ் சொன்னாங்க. இந்த பெருசு கொஞ்சம் நார்மலாக இருக்கிறது 1200 1500க்குள்ளே வருது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு. அதான் நான் எக்ஸாக்ட் ரேட் சொல்ல முடியலன்னு சொன்னேன் இல்லைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடு, அதுக்கப்புறம் டாகி இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஸ்மைலி ஃபேஸஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒவ்வொரு சாஃப்டாயும் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருந்தது. நிஜமாகவே ஒர்த்தான அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க. நீங்கள் வந்தாலே தெரியும். மினியான்ஸ் நிறைய இருந்தது, ஸ்மால் சைஸ்லேருந்து. அப்புறம் குட்டி குட்டி வாத்து இதெல்லாம் இருந்தது. அப்புறம் பக்கத்தில் பாருங்கள் டெடீஸ், இங்கெல்லாம் குட்டி குட்டி டெடீஸ்லாம் நிறைய இருந்ததுங்க. அப்புறம் வந்து டாக்லேயே வந்து நிறைய ஃபேஸ் இங்கே பாருங்க. இந்த டாகோட ஃபேஸ்லாம் ஹச் டாக் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், கங்காரு குட்டி. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. குட்டி குட்டி மினியான்ஸ் ரொம்ப 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 க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் ஆட்டுக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்துட்டு ஸ்பைடர் மேன் இருந்தார். அப்புறம் இந்த 3 பூனைக்குட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. க்யூட்டாக 3 உட்காந்துருந்ததுங்க. இந்த அண்ணா கடையில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஸோ இங்கே டம்ப் பண்ணி வச்சுருக்கிறது போக இந்த அண்ணா கடையில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், க்யூட்டாக உட்காந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட கடையோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் தரேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வாங்கிக்கலாம். அந்த அண்ணா உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவாங்க. இந்த மங்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது.
ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகான சாஃப்ட் டாய்ஸு. இவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வீதியிலே இவங்களுக்கு இன்னொரு ஷாப் கூட இருக்குது. அந்த ஷாப்பில் வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒன்லி சாஃப்ட் டாய்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எல்லாம் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் காட்டியிருப்பேன். அது ஃபுல்லாக இவங்க கடையில் இருக்கிற சாஃப்ட் டாய்ஸோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன வச்சுருக்காங்கன்றது ஒரு கடையை ஒரு ஓவர்வியூ பார்த்துருங்க. உங்களுக்கு மேபி ஐடியா நிறைய கிடைக்கலாம். ஸோ நீங்கள் கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆசைப்பட்டாலும் வாங்கலாம். இது வந்து எக்ஸாக்ட் அந்த மேற்கு கோபுரம் சொன்னேன்ல, மேற்கு கோபுரம்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் இன்னொரு கடை வச்சுருக்காங்க. அப்படியே டயக்னலில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப் இருக்கும். ஸோ அதுவும் இவங்களோட ஷாப்பு தான், ஹாப்பி டாய்ஸ் அவங்களோட ஷாப்பு தான். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. டாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எனக்கு நிஜமாவே டாய்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் விசாரிச்சப்போ தெரிஞ்சது அது ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்னு. ஸோ பண்ணி போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இந்த ஷாப் வந்து மல்டின்னு தான் சொல்லணும். எல்லாமே வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் இருந்த அந்த சாஃப்ட் டாய்ஸ், அதுக்கப்புறம் இயரிங் கலெக்ஷன்ஸ், ஜூட் பேக்ஸு, அப்புறம் கீ செயின்ஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்ஸ், பர்சஸ், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த கடையிலையும் வச்சுருந்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ரைட் சைடு வந்து நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அண்ணா சொன்னாங்க நம்ம சேனல்லேருந்து வரவங்களுக்கு நல்லா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வாங்கலாம். அதே மாதிரி வெளியே கம்பேர் பண்ணும்போது நிஜமாவே இங்கே இருக்க சாஃப்ட் டாய்ஸ்லாம் அவ்வளோ அவ்வளோ அஃபோர்டபுளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான டாய்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹேண்ட் பேக்ஸு, அப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டாய்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கெல்லாம் சாஃப்ட் டாய்ஸ்லாம் தொங்க விட்டுருக்காங்க. இந்த ஹேண்ட் பேக்ஸ்லாம், பர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 150, ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு 250 சொன்னாங்க. ஜூட் பேக்லாம் 100 ருபீஸ் அந்த மேலே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். அதுக்கப்புறம் ரெகுலர் யூசேஜ் நார்மல் வாட்சஸ் வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே பர்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைட் ஃபுல்லாக சாஃப்ட் டாய்ஸ். சாஃப்ட் டாய்ஸ்லேயே நிறைய இருக்குது இவங்க கிட்ட. ஸோ அங்கே வந்து கொஞ்சமாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் கிளிப்பு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. மணி, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மணி, அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாய்ஸ் விளாடுற மாதிரி குழந்தைங்க, அப்புறம் அந்த ரிமோட் கார் அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து பசுமாடு ரிமோட்லேயே மூவ் ஆகிற மாதிரி உள்ளது, அந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு பாய்ஸுக்கெல்லாம் நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே. அப்புறம் வந்து இந்த மாதிரி 10 ருபீஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைட் பாருங்கள், இந்த மாதிரி விளையாட்டு சாமான் நிறைய வச்சுருக்காங்க. இதுவும் அவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு சாமான் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவங்க தருவாங்க. ஸோ கியூபெல்லாம் இருந்தது அங்கே. அப்புறம் இந்த மாதிரி கிச்சன் செட்டு, அப்புறம் பாபி செட்டு, அது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும். அப்புறம் ட்ரக்கு, லாரி, ஜீப்பு அந்த மாதிரி வேணும்னாலும் அவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலில் தருவாங்க. ஸோ நீங்கள் ஷாப் வைக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்த அண்ணா கிட்ட வாங்கிக்கலாம். ஹோல்சேல் ப்ரைஸ் ரொம்பவே லோன்னு தான் சொல்லணும். ரீட்டெயிலே லோவாக தான் எனக்கு சொன்னாங்க அந்த அண்ணா. ஸோ ஹோல்சேல் இன்னமுமே லோவாக தான் கொடுப்பாங்க. என்னடா இதில் எல்லாருக்குமே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணலேன்னு ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. உங்களுக்கே தெரியும் இது ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஷாப், அவங்களுக்கு அடிப்படக்கூடாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு சூப்பரான டாய்ஸ் வாங்கிட்டு போகலாம். இந்த சைட்லாம் பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கூட உங்களுக்கு ஹோல்சேலில் வேணும்னா அந்த அண்ணா தருவேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அண்ணா வந்துட்டு இதுவும் எங்கள் கடை தான் மேம், ஸோ நீங்கள் இதை கவர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னதுனால தான் இதை கவர் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நெக் பீசஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் பேங்கிள்ஸு, சில்க் த்ரெட்டு செட்டு, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், மினியான்லேயே கீ செயின்ஸ் நிறைய இருந்தது. ஸோ இந்த அண்ணா அவங்களோட பிரதரு, ஸோ அவர் இங்கே இருப்பார். அவங்க ஒய்ஃபும் இந்த கடையில் இருப்பாங்க. ஸோ இந்த கடைக்கு வந்தோன்னா என்ன வருதுன்னா, இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க, அது காட்டுறேன். இந்த ஜூட் பேக்லாம் 100 ருபீஸ் தான். ரொம்ப அழகாக இருந்தது. லஞ்சுக்கெல்லாம் லஞ்ச் பேக்காக கொண்டு போகணும் அப்படின்லாம் ஒர்க்கிங் விமென்ஸ் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருந்தது. வெளியே கடைக்கு கூட கொண்டு போகலாம். அப்புறம் இந்த பொம்மை பேக் வந்துட்டு இந்த பாருங்க, லேடி மாதிரி போட்டிருக்கிறது வந்து 150 சொன்னாங்க ஜூட் பேக்கு.
அது கொஞ்சம் டிசைன்ஸ் வந்ததுனால 150 அந்த மாதிரி சொன்னாங்க. இதுவும் 150 தான். ஸோ அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்ணுற செருப்பு அந்த மாதிரிலாம் இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டீங்க. நம்ம இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்து ஆல்ரெடி போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த கடையும் தெரியும். இது வந்து எக்ஸாக்ட் டயக்னல் லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது, மேற்கு கோபுர வாசலுக்கு ஆப்போசிட்டில். இப்போ இவங்க கடைக்கு வெளியவே பார்த்தீங்களா, அவங்க அந்த அண்ணாவோட ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்ன் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, கார்ன் ஐட்டம்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா இவங்க கிட்ட கார்ன் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொன்னையில் தான் வச்சு தராங்க, பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணனால. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் இதில் வந்து ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க. இங்கே வந்தோன்னா ஸ்வீட் கார்னும் வாங்கி சாப்பிடலாம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. அதுதான் சொல்லணும், கிளென்லினஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குட்டி டாய்ஸ் தான் நான் சொன்னது ஆல்ரெடி. கிளிப்பிங்ஸில் வர்றது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸு. அவங்கக்கிட்ட எந்த கலெக்ஷன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் நிறைய வந்து நினச்சிருப்பீங்க சாஃப்ட் டாயில் இது வேணும் அது வேணும்னு. ஸோ அந்த மாதிரி அந்த இதில் வந்து கடையில் இல்லாத டாய்ஸோட கிளிப்பிங்ஸ் இதில் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அந்த டாயோட பிக்கை அனுப்பி எனக்கு இந்த டாயில் இத்தனை வேணும், இல்லை இந்த டாய் ஒன்று வேணும்னாலும் அவங்க அனுப்பி விடுவாங்க. ஸோ கொரியர் சார்ஜோடு சேர்த்து. ஸோ இந்த மாதிரி பில்லோஸும் இருக்குது, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க, கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணா, அப்புறம் விநாயகர்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ வெல்கம் ஹாப்பி டாய்ஸ்ன்னு போட்டு, அப்புறம் புத்தா கூட வச்சுருந்தாங்க. புத்தா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார். இந்த புத்தா பாருங்களேன். அப்புறம் மினியான், விநாயகர், அப்புறம் ஞானக்குட்டி, டோரிமான், ஃபிஷ்ஷு, ஸோ டெடி, அப்புறம் டாகி. இந்த குட்டி டாகிலாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டெடி, அப்புறம் ஃபிஷ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அவங்கக்கிட்ட. இங்கே இந்த யானைக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து ஸ்மைலீஸ்லாம் இருந்தது, நிறைய டைப் ஆஃப் ஸ்மைலீஸ் இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உபயோகமாக இருந்திருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க கொரியர் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போடுற ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் காட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாக் ஒன்று வரும். அந்த டாகோட ரேட் வந்து 1200 அந்த அண்ணா சொன்னாங்க. பட் அதில் வந்துட்டு சைஸஸ் அண்ட் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் வந்து அதிகமாகும். ஹாப்பி டாய்ஸ் மாதிரி இந்த மாதிரி கீ செயினும் அவங்க போட்டு தராங்க. ஸோ அந்த டாக் பார்த்தீங்கன்னா 1200. இந்த டாக் தாங்க, எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்களேன். அந்த டாக் வந்துட்டு அவங்க வந்து நிஜமாவே வந்து அவ்வளோ ஒரிஜினல் டாக் மாதிரி இருக்குது. 1200. அதை விட சைஸ் பெருசாகவும் இல்லை கலர்ஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்போது ரேட் கொஞ்சம் வந்து இதுவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். பாய்.